உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தினுடைய 28ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி தொடர்ந்து தொடக்க நூலுடைய 3வது அதிகாரம், இன்றைக்கி இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் வாசிப்போம். அதுக்கப்புறம் லேவியரில் 2 அதிகாரம் வாசிப்போம், 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும். கூடவே தொடர்ந்து திருப்பாடல் 45 நம்ம வாசிப்போம். இன்றைக்கி இந்த தொடக்க நூல் 3வது அதிகாரத்தை இறையியல் வல்லுநர்கள் ரொம்ப பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறாங்க. ஏன்னா இது மோசேவினுடைய அந்த எரி முற்புதலிருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு, இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வரதுக்கான அந்த அழைப்பினுடைய ஒரு அதிகாரமாக பகுதியாக இதை பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே ஒரு எபிரேயரை காப்பாற்றுறதுக்காக எகிப்தியரை கொன்று அவர் தப்பிச்சு ஓடி அவருடைய மாமனார் ராகுவேல், இந்த அதிகாரத்தில் அவரோட பேர் ஜெத்ரோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரே நபர்களுக்கு 2 பேர்கள் அந்த காலத்தில் கிழக்கத்திய நாடுகளில் ஒரு நபருக்கு 2 பேர் இருக்கிறது வழக்கம்னு பார்த்துட்டோம். அப்போது இந்த மாமனாரனுடைய இந்த ஜெத்ரோனுடைய மகளை இவர் கல்யாணம் பண்ணி இவரோட வாழ்வு கொலைகாரராக இருந்திருக்கார். நம்ம யோசிச்சோம், மோசே தான் இந்த முதல் 5 புத்தகங்கள் எழுதினார். தொடக்க நூல், விடுதலை பயணம், எண்ணிக்கை, உபாகமம், லேவியர், எல்லாத்தையும் ஆண்டவர் மோசே வழியாக தான் எழுதுகிறதாக இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த இஸ்ரேல் தேசத்துக்கே சட்டத்தை கொடுத்தவர் அவருடைய கடந்த காலம் ஒரு கொலைகாரராக இருந்திருக்கிறார். அவர் அங்கே நீதியை தான் காட்டினார். ஆனாலும் கூட அவரையும் ஆண்டவர் பண்படுத்த வேண்டியிருந்துச்சு. அதனால தான் அவர் அந்த ஒரு பாலைவனத்திற்கு சென்று கடவுள் அவரோடு உறவாடி அவர் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பது, அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வது எப்படி யோசேப்புக்கு தேவைப்பட்டுச்சோ, மூதாதையர்களுக்கு அந்த காலம் தேவைப்பட்டது போல் மோசேவுக்கும் அந்த காலம் தேவைப்பட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் மோசேவை அழைக்கிறார். அதுதான் இந்த 3வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். லேவியரில் நம்ம முதல் அதிகாரத்தில் நேற்று எரிபலிகள் எப்படி செலுத்தணும்னு பார்த்தோம். முதல்ல நம்ம பலிகள் எப்படி செலுத்துறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லேவியரில் முதல் பகுதியில். அதில் இப்போது 2வது எரிபலி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம தானிய படையல்கள், தானிய பலி எப்படி செய்யணும், அதை எப்படி செலுத்தணும். அடுத்தது 3வது அதிகாரத்தில் நல்லுறவு பலிகள், இந்த 2ம் எப்படி செலுத்தணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். அது கூடவே தொடர்ந்து திருப்பாடல் 45 ஆண்டவர் மோசேவை அழைத்து இஸ்ரேல் மக்களை ஒரு வெற்றி வீரரான வெற்றி அரசரை போல அந்த எகிப்தியர்களை வீழ்த்தி கொண்டு வரப்போகிறார் அல்லவா. அதனால் ஆண்டவரை அரசராக பார்த்து அவரோடு இருக்கக்கூடிய அரச அன்னையாக, இது ஆண்டவர் இயேசுவையும் மாதாவையும் குறிக்கும் திருப்பாடல். நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்ப்போம் எப்படி இந்த திருப்பாடலில் ஆண்டவர் இயேசுவும் மாதாவும் முன்குறிக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது இஸ்ரவேலினுடைய அரசரையும் அரச அன்னையும் குறிக்கக்கூடிய திருப்பாடல். ஆனால் அது ஆண்டவர் இயேசுவையும் மாதாவையும் கூட குறிக்கக்கூடிய ஒரு முன்னடையாளமான இருக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இதை நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த திருப்பாடலில் நம்ம வாசிக்க முயற்சி செய்வோம். இன்றைய தினத்திற்கான வெளிவாசி பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கேள்விகள், 4 கேள்விகள். முதல் கேள்வி, ஆண்டவர் மோசேவை எந்த மலையில் எரி முற்புதரில் மோசேவை அழைத்தார்? எந்த மலையின் மேல்? அந்த மலையின் பேர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆண்டவர் அந்த நோவாவின் பேழையை அரராத்து மலையில் அமர்த்த வச்சார். அடுத்தது ஈசாக்க பலி செலுத்த சொன்னது மோரியான்ற மலையில். இங்கே என்ன மலை? இந்த மலையினோட பெயர் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு மலை பார்த்தோம், அது ஏதேன் தோட்டமே மலையில் தான் இருக்குன்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து 4 ஆறுகள் வழிந்தோடுது. ஆறு வருதுனாவே அது மலையாக இருந்தால் தான் ஆறுகள் ஓட முடியும். அப்போது ஏதேன் தோட்டமும் ஒரு மலை தான். ஆண்டவரை சந்தித்த இடம் ஒரு மலை. திரும்பவும் அரராத்து மலையில் நம்ம பார்த்தோம், அந்த உடன்படிக்கை பேழையே ஒரு ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு குறிப்பு தான், ஒரு அடையாளம் தான். அதுவும் ஒரு மலை மேலே தான் அமர்ந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஈசாக்க பலி செலுத்துவது எல்லாம் கோயிலில் தான். அந்த கோயில் எங்கே பலி செலுத்துறாங்க? ஒரு மலையின் மேலே. ஆண்டவர் மனிதர்களை சந்திக்க வருவது அந்த மலையில் தான் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கேயும் மோசேவை சந்திக்க போகிறது ஒரு மலையில். என்ன மலை? அந்த மலையினோட பேர் என்ன? 2வது, ஆண்டவர் எல்லா மூதாதையர்களிடம் சொன்னதையும் மோசேவிடம் சொல்வார். அது என்ன வார்த்தை? அது கவனித்து கொண்டே பாருங்கள். 3வது, ஆண்டவர் அவருடைய பெயரை மோசேவிடம் வெளிப்படுத்துவார். அது என்ன பெயர்? அதையும் கவனித்து கொண்டே வாசிங்க. 4வது, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் திருப்பாடல் 45 மாதா முன்குறிக்கப்படுவாங்க. அது என்ன அப்படின்றதையும் கவனித்து கொண்டே வாசிப்பாங்க. மாதாவை எந்த இடத்துல முன்குறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நம்ம ஜெபத்தோடு துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை அமிரவினை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 3. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேவை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்திச் செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்துச் செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல்.
இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்திச் செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரவேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்யப்போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவராக்குவேன். நீங்கள் வெறுமையாய் போகப் போவதே இல்லை. ஏனெனில் ஒவ்வொருத்தியும் தன் அண்டை வீட்டுக்காரியிடமும் தன் வீட்டில் உள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வாள். அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடிச் செல்வீர்கள். லேவியராகமம் அதிகாரம் 2. ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாயிருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஓர் உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளிக்காரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சையான எந்த உணவு படையலும் உப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கை ஆகிய உப்பை குறைய விடாமல்
உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களில் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலும் இருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி. லேவியராகமம் அதிகாரம் 3. ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது. அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும், சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற கல்லும் ஆகும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும். ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும், முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு வாலும், குடல்களை மூடிய கொழுப்பும், அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பும், சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும். நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்வார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும், அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும், இரு சிறுநீரகங்களும், அவற்றின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பும், சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும். கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும். திருப்பாடல் 45. மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோல் என என் நாவும் ஆகிடுமே. மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர், உம் இதழி நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். வீரமிகு மன்ன, மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும். உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். உம் வலக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கணைகள் கூறியன.
மனிதர் தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன. மக்களெல்லாம் உம் காலடியில் வீழ்ந்திடுவர். இறைவனே, என்றுமுளது உமது அரியணை, உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல். நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார். நறுமணத் துகள் அகிலோடு இலவங்கத்தின் மணங்கமழும் உம் ஆடையலாம். தந்தம் இழைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். அருமைமிகு அரசிள மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. தீர்நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னித் தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும். ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையும் மோசேவை போல ஒவ்வொரு நாளும் அழைக்கிறீர்கள். உங்களுடைய பணியை செய்கிறதுக்கு நாங்கள் அதை உணர்கிறோம் ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற்ற ஒருத்தருமே அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு சாட்சியம் பகிர்கிறாங்க, உங்களை மகிமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்றதை இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் அந்த மாதிரி வாழ்கிறதில்ல, பயப்படுறோம். உங்களை வெளியே அறிவிக்கிறதுக்கு பயப்படுறோம் ஆண்டவரே, தயங்குகிறோம் ஆண்டவரே. இந்த பயத்தையும் தயக்கத்தையும் அப்போஸ்தலர்களுக்கு பெந்தெகோஸ்து அன்னைக்கு எடுத்து போட்டிங்களோ, ஆவியானவர்னால அந்த பயத்தை வெளியே விரட்டினீங்களோ, அவர்களுக்கு திடத்தின் ஆவியும் ஞானத்தையும் தந்தீர்களோ, அதே போல் எங்களை நிரப்பியறலும் அப்பா. அம்மா, அன்று அப்போஸ்தலர்களுக்கு கூட இருந்து ஆவியானவரை பெற்று தந்தது போல் எங்களுக்கும் நீங்கள் கூட இருந்து ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய, ஆண்டவரை அழைக்கும்போது அவருக்கு ஓகே சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்துள்ளோம் அம்மா. தகன பலியாக, எரி பலிகளாக, தானிய பலிகளாக, நல்லுறவு பலிகளாக எங்களையே நாங்கள் இந்த நாள் முழுதும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எங்கள் மனதை தயார்படுத்துங்கம்மா. நீங்கள் ஆண்டவருக்கு இதோ மடிமைன்னு சொன்னது போல் நாங்களும் அவருக்கும் உங்களுக்கும் ஓகே சொல்லக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்துள்ளோம் அம்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அம்பாந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, கடவுள் மோசேவுக்கு எந்த மலையின் மேல் அவர் காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்லே இருக்கிறது. ஓரேபு மலையின் மேல் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ரெண்டாவது கேள்வி, ஆண்டவர் மற்ற மூதாதையர்களுக்கு சொன்னதை மோசேவிடமும் கூறியிருப்பார். அது என்ன வார்த்தை அப்படின்னாக்கா 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில் பார்த்தோன்னா, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தார், ஆண்டவர் நோவாவோடு இருந்தார், ஆதாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரோடையும் ஆண்டவர் இருந்தார். பாருங்கள், மோசேவோடும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அல்டிமேட்டாக கடவுள் இது ஒன்று தான் சொல்லுது. நம்ம சிறையில் இருந்தாலும், குழியில் இருந்தாலும், நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும், நம்ம எவ்வளோ பாருங்கள், அவர் கொலை செய்தவர், ஆனாலும் கடவுள் அவரோடு இருந்தார். ஏன்? அவருடைய பாவத்தை அவர் அங்கீகரிக்கலை, ஆனால் அவரை பண்படுத்துகிறார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை வேணும், நம்மளை திரும்பி ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேவோடும் இருந்தார் அந்த பாலைவனத்தில் இருந்த போதும். நம்ம அவரோடு இருக்கிறோமா? அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதான்றதை நம்ம கேள்வி கேட்கணும். பின்னாடி யோசுவாவோடு இருப்பார், தாவீதோடு இருப்பார். கடைசியாக மாதா கிட்ட கப்ரியேல் வானத்தை கூறுகிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இப்போ அந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு புரியுது பாருங்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோமா?
திருப்பலி இதோட தான் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு குருவானவர் கூறுகிறார். கடைசியாக முடிக்கிறப்பையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்து அவர் விண்ணேற்றம் அடைகிறதுக்கு முன்னாடி இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னது, ஈசா கிட்ட சொன்னது, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, மாதா கிட்ட சொல்லி அப்போஸ்தலர்கிட்ட சொன்னதை நம்மக்கிட்ட இன்றைக்கி சொல்கிறாரு. ஞானஸ்தானம் பெற்று ஆபிரகாமுடைய வித்து வழிமரபாகிய நம்மக்கிட்ட, புதிய இஸ்ரேலாகி நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களோட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதோ ஒரு மிஷன் இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு பணி இருக்கிறது. நம்ம சும்மா கார் வாங்குறதையும் கல்யாணம் பண்ணுறதுலையும் வேலை வாங்குறதையும் அச்சீவ் பண்ணுறதுலையும் இதெல்லாம் பண்ணணும். ஆண்டவர் இதை நமக்காக கொடுத்துருக்காரு, படைச்சிருக்காரு. பட் இதையே நம்மளுடைய இலக்காக வைத்திருக்கிறோம். இதை நம்மளுடைய செகண்டாக வைக்கணும், இரண்டாவதாக வைக்கணும். நம்மளுடைய முதல் இலக்கு, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு இருந்த அந்த அழைப்பு, மோசேவுக்கு இருந்த அந்த அழைப்பு எனக்கு இருக்குது. நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணுகிறேன்? இந்த கேள்வியை தான் புனித லோயலா இன்னாசியார் கேட்டார். இந்த கேள்வியை தான் புனிதர்கள் கேட்டாங்க, புனிதர்களாக மாறினாங்க. அதனால் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டின் நபர்களை போல் நம்மளை கடவுள் இருக்க கூப்பிடுறாருன்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்மளை கத்தோலிக்க குடும்பத்தில் பிறக்க வச்சுருக்கிறாரு. இந்த அழைப்பினுடைய மகத்துவத்தை பார்த்திங்களா? ஆனால் நம்ம இது தெரியாமல் இருக்கிறோம், இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை முடக்கி போட்டிருக்காங்க சாத்தான் நம்மளை. உடல் நோய், முட்டி வலி, இது அது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. நம்ம இதெல்லாம் தாண்டி உயர்வான விஷயங்களை பற்றி சிந்திக்க கடவுள் நம்மளை அழைக்கிறார். இதெல்லாம் எதுவுமே மேட்ரு கிடையாது, இதெல்லாம் எல்லாமே கடந்து போகும். நம்ம கடவுள் மேலே ஃபோக்கஸ் வச்சிட்டோம்னா இது எல்லாமே பெருசாகவே தெரியாது. இதெல்லாம் கடவுளுக்காக இதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்மளை அவன் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் தலையை கீழே குனிஞ்சு பார்க்க வச்சு எல்லா பிரச்சனையும் பார்க்க வச்சுட்ருக்கான். தலையை உயர்த்தி மேலே கடவுளை பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே தெரியாது. சரி, மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி, ஆண்டவர் மோசேவுக்கு அவருடைய பெயரை என்னவாக வெளிப்படுத்துகிறார் பார்த்தோம். 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்தில் கூட நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிச்சோன்னா தெரியும். அவருடைய பெயரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அதாவது ஐ எம் ஹூ ஐ எம். அதுக்கப்புறம் அவர் அப்படியே தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க, நீ இஸ்ரேல் மக்களிடம் போய் சொல்லு, இருக்கின்றவர் நானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஐ ஏம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு பேரை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அவர் இன்னொரு இரண்டாவது அதனுடைய ஒரு வேர்ஷன், அதனுடைய ஒரு வகை, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானேன்னு சொல்கிறாரு. கடைசியாக அடுத்த பெயர் இருக்கின்றவர் நானேன்றாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து உடனடியாக 15ஆவது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் மோசேயிடம், உன் கடவுளாகிய ஆண்டவர், உன்னுடைய மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்த கடவுளாகிய ஆண்டவர், அந்த இடத்துல இன்னொரு பெயரை படம்படுத்துகிறார். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அங்கே யாவேன்ற பயன்படுத்துகிறார். யாவேன்ற அந்த வார்த்தை, இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இருக்கின்றவராக இருக்கின்றவர், அதுக்கு ஆங்கிலத்தில் டு பி, அதாவது அவர் தான் எல்லாமே, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் தான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பொருளாகும். அதே போல் அடுத்தது இருக்கின்றவர் நானே அப்படின்றது, அதுக்கு எபிரேய வார்த்தை ஹயா, வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வார்த்தை பாருங்கள், இருக்கின்றவர் நானே. இதை தான் ஆண்டவரை கடைசியாக அந்த தலைமை குருக்கள் எல்லாம் அவரை கைது செஞ்சு அவரை விசாரிக்கும் போது சொல்லுவார், நீ சொல்லு, வாழும் கடவுளின் பெயரால் உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், நீ உண்மையிலே நீ தான் மெஸ்ஸியாவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டு அவங்கள பார்த்து சொல்லுவார், நானே அப்படின்னு. அவங்களுக்கு ஏன் அவ்வளோ அவங்க ஆடையை கிழிச்சிக்கிட்டு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, இது ஏதோ நான் தான் சொல்கிற அந்த அர்த்தமும் இருக்குது. அவங்களுக்கு தெரியுது இவர் எதை ரெஃபர் பண்ணுறாரு. மோசேவிடம் எரியும் முற்புதரில் வெளிப்படுத்தின அந்த பெயரை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார், நானே, இருக்கின்றவர் நானே. அந்த பெயரை ஆண்டவர் இங்கே மேல்கோள் காட்டுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தலைமை குருக்களுக்கு. அதனால அவங்க ஆடைகளை கிழிச்சிட்டு அவங்களால, ஏன்னா அவங்க பேரை ஆண்டவர் இந்த யாவேன்ற பேரை கூட மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுவாங்களாம், YHWH, உயிர் எழுத்துக்களோட சொல்ல மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட கடவுளோட பேரை கூட வச்சிருக்காமல் அவருக்கு அவ்வளோ மரியாதையும் பயபக்தியும் கொடுத்த அவங்கள இவ்வளோ அழகாக எகிப்திலிருந்து அடையாளங்க அற்புதங்களை செஞ்சு வெளிப்படுத்தி இவ்வளோ பழைய ஏற்பாட்டின் கடவுளை நீன்னு சொல்கிறியா, அப்படி தான் அவங்க பார்த்தாங்க தலைமை குருக்கள். ஆண்டவர் ஜீசஸ் அங்கே அந்த கைது பண்ணி அந்த விசாரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதனால தான் அவங்க மிரண்டு போயிடுறாங்க.
15வது வசனத்தில் பாருங்கள், அங்கே வந்து இந்த ஹயான் இருக்கு பாருங்கள், இருக்கின்றவர் நானே, அதிலிருந்து அதோட இன்னொரு வேறுபாடை உன்னுடைய மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய கடவுளாகி ஆண்டவர்னு சொல்கிற அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை பார்த்திங்கனாக்கா யாவே. அதான் நம்ம பயன்படுத்துகிற YAWAH, யாவே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வருகிறது. அப்போது இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இருக்கின்றவர் ஃபஸ்ட்டு அவர் வெளிப்படுத்துகிற பேர், அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறது இருக்கின்றவர் நானே, அதிலிருந்து திரும்ப வெளிப்படுத்துகிறது உன் கடவுளாகிய ஆண்டவர். அதை வந்து யாவேன்னு சொல்லி இந்த எபிரேய மொழியில் சொல்கிறாங்க. அல்டிமேட்டாக அந்த 3 வார்த்தைகளையும் என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஆண்டவர் வந்து நம்மளை போல், ஒரு மனிதர்களை போல், ஒரு அனிமல்ஸை போல் ஒரு 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 இனம் கிடையாது, ஒரு உயிர் வாழும் ஒரு 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 இனம் கிடையாது. அவர் இதையெல்லாம் கடந்தவர். கடவுள் ஏதோ ஒரு என்டிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதோ இந்த உயிர் வாழக்கூடிய ஒரு நபர்களை போல், ஒரு பொருளை போல், ஒரு பாட்டிலை போல், ஒரு காரை போல் அவர் கிடையாது. இருக்கின்றவராக இருக்கின்றவர், அந்த டு பி, அவர் தான் அந்த முழுமை, அந்த இருப்பதற்கான அந்த முழு எக்ஸிஸ்டன்ஸே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. நான், என்னோடய ஃப்ரெண்டு, இன்னொருத்தர், அப்படி ஒரு நபரை போல இல்லை. அவர் தான் அந்த எல்லாத்துக்கும் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கிறார். அதை குறிக்குது அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து ஏதோ ஒரு பொருள் கிடையாது, அவர் தான் எல்லாமே அவர் தான். அதனால் அவர் வந்து நம்மளை போல ஒரு இன்னொரு நபராக ஒரு பார்க்கக்கூடாது. அவர் தான் தொடக்கமும் முடிவுமாக எல்லாமுமாக இருக்கின்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, 4ஆம் கேள்வி. இன்றைக்கி வாசித்த திருப்பாடல் 45 மாதா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா 9ஆம் வசனம்லேருந்து 17ஆம் வசனங்களில். அதை வந்து மாதாவை குறிக்கக்கூடிய ஒரு முன்னடையாளமான ஒரு வசனம். அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு சில நேரடி அர்த்தங்களும் விளக்கங்களும் அதிலிருந்து நம்மளுக்கு கடவுள் என்ன சொல்கிறதை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் பாருங்கள், இந்த விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசே வந்து ஒரு இடையராக இருக்கிறார், ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார். இது வந்து ஆண்டவருடைய ஒரு முன்னடையாளத்தினுடைய முக்கியமான ஒரு அறிகுறி. ஆண்டவரும் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே. மோசேவும் ஆயனாக இருக்கார், ஆண்டவரும் ஆயனாக இருக்கிறார். பின்னாடி தாவீதும் ஆயனாக தான் இருப்பார். தாவீதுடைய மகனாகிய ஆண்டவர் இயேசுவும் நானே நல்ல ஆயன்னு சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை. இதை தாண்டி பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே வந்து அவருடைய வாஞ்சையை தான் கடவுள் பார்த்தார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் சவுல் வந்து கிறிஸ்தவர்களை வந்து துன்புறுத்தி கொண்டு அவர்களை சிறையில் அழைச்சி கொண்டு ஸ்தேவான் கொல்லப்பட்ட போது அவர் தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு, அவர் அதை அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரர் இங்கே எப்படி மோசே இருந்தாரோ அதே போல் அவர் அங்கே இருக்கிறார். ஆனால் இவங்களை எடுத்து அவங்கள பண்படுத்தி அவங்க வழியை திருப்பி விடுகிறார். அதே வாஞ்சையை கடவுளுக்கு பயன்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, நிறைய நேரங்களில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல நம்ம நேர்மை உள்ளவர்களாக, நம்பிக்கை உரியவர்களாக, அந்த சின்ன அந்த சிறிய விஷயங்களில் நம்ம நம்பிக்கை உரியவர்களாக இருந்தோன்னா, அங்கே நம்ம நேர்மையாக வாழ்ந்தோன்னா ஆண்டவர் நம்ம பெரிய இடத்துக்கு எடுத்து பயன்படுத்துவார். மோசேவுக்கும் சவுலுக்கும் இருந்த அந்த வாஞ்சையை திருப்பி நல்ல வழியில் திருப்பி விடுகிறார். வாஞ்சியே இல்லாமல் சோம்பேறித்தனமாக நம்ம எதுவுமே அந்த இலக்கு இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரால் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நம்ம அந்த ஒரு பிரச்சனைகளை ஒரு சில பேர் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கலாம். பேதுரு மீன் பிடித்து கொண்டு அவங்க பிஸியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவரை பணிக்காக அழைத்தாருன்னு சொல்கிறாங்க. மத்தேயு அவர் அந்த வரியை வசூலித்து கொண்டிருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீடர்களும் அவங்களுடைய பணியில் கரெக்டாக இருந்தாங்க. அவரை ஆண்டவருடைய பணிக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. அவர்களும் ஒரு சில பேர்கள் பாவியாக இருந்திருக்கலாம், மனமாறி இருக்கலாம். எல்லா புனிதர்களுக்கும், எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலமும் உண்டு. நாமும் மாறலாம் புனிதர்களாக. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒழுங்கை, அந்த கரடு முரடான பாதைகளில் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் அன்பிலும் விசுவாசத்திலையும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு மாதாவுடைய கரங்களை பிடித்து கொண்டு நம்ம நடந்தோன்னா நம்மளையும் இவர்களை போல மாற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஓரேபு மலை தான் பின்னாடி சீனாய் அப்படின்ற மலைக்கு, சீனாய் மலையும் ஓரேபு மலையும் ஒரே பேர் தான். அப்போ ஆண்டவர் இங்கே கூப்பிட்டு அந்த எரி முற்பதில் சொல்கிறார், நீ அவங்கள போய் கூட்டிகிட்டு வா,
நான் தான் உன்னை அனுப்பிச்சுன்றது உனக்கு எப்போ தெரியும்னா, நீ அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சீனாய்க்கு வருவாங்க பாருங்கள், அப்போ உனக்கு தெரிய வரும் நான் தான் உங்களை அனுப்பிச்சுட்டேன். அப்போது பாருங்கள், ஒரு சில நேரங்களில் கடவுள் நம்மக்கிட்ட இதை தான் விரும்புகிறாரு, இது கடவுளுடைய விருப்பன்றது நமக்கு எப்போ தெரியும்? நமக்கு தோணும் ஜெபிக்கும் போது மனசில், ஆனால் அது நடக்கும்போது தான் தெரிய வரும், ஓகே இது கடவுள் தான் பண்ணார், அதனால தான் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கடவுள் நமக்கு வாக்களித்த விஷயமாக இருக்கும். அது நமக்கு கிடைக்கும்போது தெரியும், ஓகே அது அந்த கடவுள் அப்போ சொன்னார்ல, ஒரு அடையாளம் காட்டினார்ல, அது இப்போ நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு ரெட்ரீட் போகும்போது கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லை நமக்கு யாராவது ஒரு நபர் மூலிமா கடவுளை சொல்லலாம். அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே அது கடவுள் வாக்களிக்கிறாருன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எரி முற்புதல். உண்மையிலே ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசும்போது, ஒரு சில வகையில் ஆண்டவர் பேசும்போது அது ஒரு எரியும் நெருப்பாக இருக்கும், மனசில் அது ஒரு ஃபயராக இருக்குங்க. இதை தான் எரிமை 20:9 நம்ம வாசிச்சோன்னா தெரியும். எனக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பு என்னால் அடக்கி வைக்க முடியலன்னு சொல்லி எரிமை இறைவாக்கினர் சொல்லுவார். அப்போஸ்தலர் பணி 4:20 வாசிச்சோன்னா தெரியும். அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்கள் பார்த்த விஷயத்த, நாங்கள் கேட்ட விஷயத்த எங்களால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க நெருப்பு, அந்த எரி முற்புதல், அதை அடக்க முடியல. சவேரியாரை பார்த்துருக்கீங்களா? நம்மளோட ஃப்ரான்சிஸ் சவேரியார், அவரை எப்பயுமே அவரோட இதயத்தில் ஒரு நெருப்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா அவருக்குள்ளே அந்த ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பின் நெருப்பு அடக்கி வைக்க முடியாது. அந்த நெருப்பு நம்மக்கிட்ட இல்லைன்னா, நம்ம உறுதி புஸ்தலினுடைய அந்த திருவருள் சாதனத்தினுடைய அந்த செயல்பாடுகள் நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இன்னும் ஏதோ உலக விஷயத்தை தேடிட்டு இருக்கோம், உலகத்தின் மேலே பற்றில் இருக்கோன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆக்சுவலாக கேட்கணும், இதை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவரே எனக்கான அழைப்பு என்ன? நம்ம டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம வந்து இஸ்திரி போடுறவங்களாக இருக்கலாம், நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுறவர்களாக இருக்கலாம், நம்ம வந்து என்ன பணி வேணாலும் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய முதல் அழைப்பு நான் ஆண்டவர் அறிவிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோடய 2வது அழைப்பு, என்னுடைய குடும்பத்தை பார்க்குறது, என்னோடய அம்மா அப்பாவை பார்க்குறது எல்லாமே செகண்டு தான். ஃபஸ்ட்டு நான் ஆண்டவருக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கனால அந்த அழைப்பு நமக்குள்ளே ஒரு நெருப்பாக இருக்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரை அறிவிக்கணும். என்னுடைய செயல்களில், என்னுடைய நல்ல பண்புகள் வழியாக, என்னுடைய தாழ்ச்சியின் வழியாக, என்னுடைய பொறுமையின் வழியாக, என்னுடைய நேர்மையின் வழியாக, என்னுடைய அன்புனால், என்னுடைய கனிவுனால், என்னுடைய தியாகங்களால் நம்ம அறிவிக்கணும். பண்ணலை அப்படின்னாக்கா உண்மையிலே நமக்குள்ளே அந்த எரி முற்புதல் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை நம்ம இன்னும் அந்த ஒரேபு மலையில் நம்மளோட இதயத்தில் அவர் இன்னும் சந்திக்கலை. அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. பாருங்கள், மோசே அதை பார்த்தோன்னே அது என்னவா இருக்குன்னு சொல்லி அவர் அதை பார்க்க போகிறாரு. சில நேரங்கள் நம்மளோட வாழ்வில் வந்து அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். அது கடவுள் என்ன அர்த்தம்? அந்த எரி முற்புதல் என்ன, அது எரியுது ஆனாலும் அது வந்து கசிஞ்சு அது வந்து கருகி போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி மோசேவுக்கு அது ஒரு க்யூரியாசிட்டி தூண்டுது. அதனால் அவர் போகிறாரு. நமக்கும் பாருங்கள், நம்ம வேண்டுவோம், அற்புதமான ஒரு மிராக்கிள் நடக்கும். அதை கேவலமாக அதை நம்ம உலக விஷயத்துக்கு மட்டும் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அதை எதுக்கு திரும்ப அழைக்கிறாரு? கிட்ட வரணும், அந்த எரி முற்புதற்கிட்ட வந்து அது என்னன்னு பார்க்க வரணும். அப்போ கடவுள் வந்து அவரை வெளிப்படுத்துவார். நம்ம அந்த மேலோட்டமாக அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே விட்டுட்டு போயிடுறோம். நம்ம ஏதாவது ஒன்றுக்காக ஜெபிப்போம், அதை அற்புதமாக கடவுள் நிறைவேற்றுவார். ஓகே ஆண்டவர் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறோம். நோ, அப்போ அவரை நின்று பார்க்கணும். ஓகே இது எனக்கு கொடுத்தது கடவுள், அப்போ கடவுள் உண்மையா? அப்போ நான் இன்னும் ஏதாச்சும் பண்ணி கடவுள்கிட்ட நெருங்க முடியுமா என்னால்? அந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்க தவறுவதுனால தான் நமக்குள்ளே அந்த ஃபயர் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், அவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி ஒவ்வொரு திருப்பலையும் நம்மளை அனுப்ப ட்ரை பண்ணுறாரு. நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்மளை ஒரு மோசேவாக, ஒரு அப்போஸ்தலராக, ஒரு புனிதராக அனுப்ப ட்ரை பண்ணுறாரு கடவுள். நம்ம மேலோட்டமாக அதை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து நின்று ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா உலக விஷயத்தில் பிஸியாக இருக்கிறோம். அதை கட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்காம, ஆசைப்பட்ட போது ஆண்டவரே இவங்கள போல் நானும் செயல்பட விரும்புகிறேன், என்னையும் அனுப்புவீங்களான்னு சொல்லி சும்மா கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உண்மையிலேயே கடவுளை நம்ம சந்திக்கும் போது நம்மளோட இதயத்தில் அந்த எரி முற்புதரை கண்டிப்பாக உணர்வோம். அந்த எரி முற்புதர் சும்மா இருக்காது, நமக்குள்ளே நம்மை உந்தி தள்ளும். நம்மளை மற்றவங்கள பார்த்தா ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி கேட்போம், நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம், திருப்பலிக்கு போக ஆரம்பிப்போம். அந்த எரி முற்புதர் நம்மளை சும்மா விடாது. நம்மளுடைய பாவத்தை எரிக்கும், நம்மளுடைய தீய நாட்டங்களை எரிக்கும், நம்மளுடைய சுயநலங்களை எரித்து ஆண்டவருக்காக நம்மை பரிசுத்தமாக மாற்றும். அது சும்மா இருக்காது. அந்த ஆவியானவர்களுடைய அந்த அன்பின் தீ சும்மா இருக்காது. அதனால தான் இன்னாசியார் சவேரியார்கிட்ட சொல்லி அனுப்பினாராம், கோ ஃபோர்த் அண்ட் செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது. அப்படின்னா நான் உலகமெங்கே சென்று நெருப்பை பற்றவை, கடவுளை பற்றி சொல்லு. புனித பவுல், ஆண்டவர் இயேசுக்கு அடுத்து புனித பவுலின் அந்த மிஷன்
அவருடைய நற்செய்தி பரப்பணி, அதுக்கடுத்து சவேரியாரோட பணி தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க நெருப்பை அடக்கி வைக்க முடியல அவங்களால. அந்த நெருப்பு நமக்குள்ளே எல்லா ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் எப்போவோ கிறிஸ்தவ உலகமாக மாறி இருக்கும். இந்த உலகமே மாறி இருக்கும். நம்ம பக்கத்து வீடு, நம்ம தெருவில் எல்லாம் இன்னும் கடவுளை பற்றி தெரியாமல் பிற சமய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்களே. இன்னமும் நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம தெருவில் அந்த கோயில் மணி சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு இஸ்லாமிய துர்காவினுடைய அந்த ஓதுற சத்தம் கேட்குது. அதெல்லாம் இன்னும் ஒரு சர்ச்சாக, ஒரு ஆலயமாக அவங்களாம் இன்னும் ஆண்டவர் இயேசுவை தெரிஞ்சுக்கல. அதுக்கு காரணம் நாம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பிலையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி 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 ஆண்டவர், நம்ம ஒரு யோசேப்பாக இருப்போமா, நம்ம ஒரு மோசேவாக இருப்போமா, நம்ம ஒரு யோசுவா இருப்போமா, நம்ம ஒரு மாதாவா, நம்ம ஒரு அப்போஸ்தலர்கள், நம்ம ஒரு சவேரியாராக இருப்போமான்னு எதிர்பார்த்து ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார் ஒவ்வொரு நாளும் திருப்பிலையும் முடிஞ்சு. ஆனால் நம்ம வெளியே போயிட்டு மற்றவங்களை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத போல் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் ஒரு மோசேவாக இருக்க அழைக்கப்படுகிறேன், அதில் உணர மாட்டேங்கிறோம். இது இறையில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தக்கூடியதை தியோஃபனி அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். தியோஃபனியான ஆண்டவர் தோற்றம், அங்கே தோன்றுகிறார். இந்த அடையாளம் இது ஒரு முதல் ஒரு அருள் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அற்புதம் அப்படின்றாங்க. அது எரியுது, ஆனால் அது வந்து கருக மாட்டேங்குது அந்த முற்புதர். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி அற்புதம் இருக்குது. ஆண்டவரே ரொம்ப நன்றின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறோம். இவ்வளோ அப்போ ஆண்டவர் உண்மைனா அந்த உலகத்துக்கு அதை நான் அறிவிக்கணுன்ற அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே வர மாட்டேங்குது. அதே மாதிரி தான் பாருங்கள், ஆண்டவர் 3ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறார், நீ அவங்கள போய் விடுவிச்சு கூட்டிகிட்டு வா. எதுக்கு? அவர்கள் என்னை வந்து இதே மலையில் வழிபடணும். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை தராரு, ஒரு பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை தராரு, ஒரு நோயிலேருந்து விடுதலை தராரு, இதில் ஒரு மிகப்பெரிய தடையிலேருந்து நமக்கு விலக்கி விடுறாரு. அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, உயிரோடு இருக்காருன்னு நம்ம காட்டுறாரு. எதுக்கு? அவர்கிட்ட இன்னும் அந்த முற்பதற்கிட்ட மோசையை நெருங்கி போனதை போல் நம்ம கடவுள்கிட்ட நம்மளோட உறவு நெருங்கணும். அதனால் அவரை நம்ம வழிபடணும். அப்போது ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்? சரி, நான் ஆண்டவர் உண்மையாக இருக்கார், என் வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், என்ன போய் தகுதியில்லாத எனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறேன், நான் அவருக்காக இனி நான் டெய்லி நான் கொஞ்சம் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன், அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன், புனிதர்களை பற்றி படிக்க ஆரம்பிப்பேன், ஒரு ஜெபமாலை எக்ஸ்ட்ரா ஜெபிக்க ஆரம்பிப்பேன், தினமும் திருப்பலியில் ஒரு 15 நிமிஷம் நற்கரணை சந்திப்பு செய்ய ஆரம்பிப்பேன். ஏதாவது நம்ம பண்ணுறோமா, இல்லை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போகிறோமா? இதே தான் பாருங்கள் 4ஆம் வசனத்தில் மோசேன்னு கூடும்போது இதோ நான் அப்படின்றாரு பாருங்கள் மோசே. இதை தான் நம்ம இங்கேயோ பார்த்தோம். இங்கே யாக்கோபு சொல்கிறாரு 46ஆவது அதிகாரம் தொடக்க நூல் 2ஆம் வசனத்தில், மகனே நான் உன்னுடைய சகோதரர்களிடம் அனுப்புகிறேன். அவர் உடனே என்ன சொன்னார்? யோசேப்பு, இதோ நான், ஹியர் ஐ ஆம் அப்படின்னாரு. இங்கே மோசேவும் ஹியர் ஐ ஆம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், யோசேப்பு வந்து ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளம். பாருங்கள், ஒரு மிஷனுக்கு அனுப்புகிறார், ஒரு நற்செய்தி பரப்பு பணிக்கு அனுப்புகிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்த அனுப்புகிறார். எல்லாருமே ஹியர் ஐ ஆம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் சாமுவேல் ஹியர் ஐ ஆம்னாரு, இதோ நானுன்னாரு. கடைசியாக மாதா சொன்னாங்க இதோ நான். எல்லாருமே இதோ நான் சொன்னாங்க. பவுல் சொன்னார், புனித சவேரியார் சொன்னார், புனித லோயலா இன்னாசியார் சொன்னார், எல்லா புனிதர்களும் சொன்னாங்க. அவர்களை வைத்து கடவுள் இந்த உலகத்தை தொட்டார். நம்ம இன்றைக்கி சொல்ல மாட்டேங்கிறோம். எரி முற்புதரை பார்த்துட்டு ஆண்டவர் கூடும்போது இல்லை எனக்கு டைம் இருக்குது, வேலை இருக்குன்னு போயிடுறோம். எனக்கு இது நீங்கள் கொடுத்த வேலைன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறோம். இல்லை, நம்மளுடைய வேலைகளுக்கு மத்தியிலும் வெறும் இதுக்காக தான் நான் படிக்கிறது, சம்பாதிக்கிறது, ஏதோ அச்சீவ் பண்ணுறது, கண்ணை மூடிட்டா அது எல்லாமே போயிடும். அதுக்காக வெறும் கேவலம் அதுக்காக நம்மளுடைய இந்த அழகான அந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்தரணும். இதுவும் பண்ணணும், இது கூட சேர்ந்து இதுக்கு மேலான ஒரு காரியத்திற்காக கடவுள் அழைச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு கணவனாக, மனைவியாக, அம்மா அப்பாவாக, பிள்ளைகளாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு மேலான அழைப்பு இருக்குது. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன். நம்ம உடனே இதோ நானுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்துலேயும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையும், நண்பர்கள் மத்தியிலையும், பக்கத்து வீட்லேயும், நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து இதோ நான் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிவிக்கணும். வார்த்தையிலையும், நம்மளுடைய வாழ்வின் முறையிலும். இது நம்ம செய்யலை அப்படின்னாக்கா நம்ம தவறி கொண்டிருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானத்தினுடைய அந்த அபிஷேகத்தை நம்ம சரியாக செயல்படுத்தலைன்னு அர்த்தம். அதுக்காக உடனடியே உள்ளே இறங்கி பண்ணணும் இல்லை, ஜெபிக்கலாம், நம்ம தயாரிக்கலாம். மோசேவுக்கு டைம் எடுத்துச்சு, யோசேப்புக்கு டைம் எடுத்துச்சு. நம்ம என்ன தயாரிக்கிறோம் அதுதான் கேள்வி. நான் தினமும் மாதா சொன்ன அந்த 3 ஜெபமாலைகளாக ஜெபிக்கிறேன்னா, நான் டெய்லி திருப்பலிக்கு போக முயற்சிக்கிறேன்னா, நான் மாதத்துக்கு ஒரு முறையாவது பாசங்கத்திரம் பண்ணுறேன்னா, நான் நற்கரணை சந்திப்பு செய்கிறேன்னா, விவிலியம் வாசிக்கிறேன்னா, புனிதர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வாசித்து அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன்னா,
இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தி அந்த டைம் வரும்போது அந்த மாரியே முற்புதரை நம்மளும் உணர்வோம். அதே போல் பாருங்கள், 19 வசனத்தில் 20 வசனத்தில் நீ போய் பார்வன்ட்டு கேட்பேன், ஆனால் பார்வனுடைய இதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அவன் உங்களை விட மாட்டான். ஆண்டவருக்கு அது தெரியுது. ஏன் சில சமயம் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நடக்கலை, தோல்விகள் வருது? ஏன்னா நம்ம அதை செஞ்சதாக இருக்கக்கூடாது. நம்ம ஒத்துழைச்சோம், கடைசி முடிவு கடவுளிடம் தான் இருக்குது. அதனால தான் கடவுள் வீட்டை கட்டாவிட்டால் அந்த வீடு கட்டப்படாது, கடவுள் அந்த நகரத்தை காக்காவிட்டால் அந்த நகரத்துக்கு பாதுகாப்பு இல்லை. இதை நம்ம உணரணும். அதுதான் தாவீது நம்ம அன்றைக்கி வாசித்தோம் திருப்பாடலில். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்நாள நாங்கள் ஜெயிக்கலை, நாங்கள் சண்டை போட்டோம், ஒத்துக்கிறோம், பட் ஆனால் அதுக்காக நாங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தோற்று கூட போயிருந்துருக்கலாம், 10 10 எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவரே எங்களோட இருந்தீங்க, உங்கள் வாழ் எங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய புயம், உங்களுடைய கரம் எங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு. இதுதான் தாழ்ச்சி. இதை நம்ம அடைய முயற்சி செய்யணும். சரி, லேவியரை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மூதாதையர்கள் அந்த குருத்துவத்தை, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, ஆதாமெல்லாம் அந்த குருத்துவத்தை பயன்படுத்தி அவங்க பலிகள் செலுத்தி கொண்டிருந்தார்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு. இப்போ ஒரு இனம் உருவாகி அந்த இனங்கள் நிறைய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு இனம், ஒரு ட்ரைப் ஆகுது. அந்த நிறைய ட்ரைப்ஸ், நிறைய இனங்கள் சேர்ந்து 12 இனங்கள் சேர்ந்து ஒரு தேசமாக இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த இனங்களில், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் சரியான பலி செலுத்தணும் அப்படின்றதுக்காக அவர்கள் எல்லாருமே ஒருத்தரும் ஆபிரகாம், ஈசாக்கை போல் அவங்க சரியான பலி செலுத்தணுன்றதுக்காக அதற்கான வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் இந்த லேவியரில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்த்தோம்னா, மோசேவுக்கு ஆண்டவர் இந்த சந்திப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுவார். ஆங்கிலத்தில் அதை டேபர்நாக்கிள் அல்லது மீட்டிங், டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் உடன்படிக்கை பேழை இருந்துச்சு, ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இந்த சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையிலிருந்து தான் ஆண்டவர் இந்த லேவியர் மொத்தத்தையும் கட்டளிடுகிறார், எப்படி பலி செலுத்தணும். ஏன்னா பலி இந்த சந்திப்பு கூடாரத்தில், இந்த டென்ட் ஆஃப் மீட்டிங்கில், இந்த டேபர்நாக்கில் தான், அந்த உடன்படிக்கையின் பேழைக்கு முன்னாடி தான் இந்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட போகிறது. அதனால் அங்கேருந்து மோசேவுக்கு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி எங்கே பேசினார் நம்ம இன்றைக்கி வாசித்தோம், இந்த விடுதலை பயணத்தில் சீனாய் மலையிலேருந்து. இப்போது அவங்க சீனாய் மலை அல்லது ஓரேப் மலையிலேருந்து அந்த வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது ஒரு நடமாடும் சீனாய் மலையாக, அந்த ஓரேபு மலையாக இந்த சந்திப்பு கூடாரம் இருக்க போகிறது. ஆண்டவர் அங்கே சீனாய் மலையிலேருந்து பேசினார். அதுக்கப்புறம் பாலைவனத்தில் அந்த சந்திப்பு கூடாரத்திலேருந்து, இந்த உடன்படிக்கை பேழையிலேருந்து ஆண்டவர் பேச போகிறார். இது ரெண்டுமே முன்னாடி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பேசினதற்கு அதை இழந்துட்டாங்க இல்லையா, அதனுடைய ஒரு சக்ஸஸராக இது அமைய போகிறது. அப்போது பின்னாடி இது சாலமன் கோவிலுக்கு இந்த சந்திப்பு கூடாரம் ஒரு முன்னடையாளமாக இருக்கும். சாலமனோட கோயில் பின்னாடி நம்மளுடைய திருச்சபைக்கு நம்ம செலுத்த போகிற அந்த ஒரே திருப்பலி, ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த கல்வாரி பலிக்கு ஒரு முன்னடையாளமாக இது எல்லாமே அமைய போகிறது. அப்போது இந்த லேவியரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், எல்லாமே குருக்கள், அரசர்கள், எல்லாருமே இறைவாக்கினர்கள் தான், நமக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு சிலவர்களை தேர்ந்தெடுத்து அரசர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் குருக்களாகவும் பணி செய்ய அழைக்கிறார். யூதா குலத்திலிருந்து, லேவிய குலத்திலிருந்து. இப்படி நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 3 கட்டத்தில் 3 பிரிவுகளில் குருத்துவமும் அந்த அரசனுடைய அந்த பதவியும் இறைவாக்கினர்கின்ற அந்த அழைப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த பலிகளை செலுத்துவது பிரைமரியாக ஒரு குருவானவர்கள் தான் செலுத்தணும். அதனால தான் இந்த லேவியர் புத்தகத்தில் குருத்துவத்தை பற்றின அந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் நம்ம வாசிப்போம். சரி, மொத்தம் 5 விதமான பலிகளை நம்ம வாசிக்க போகிறோம். முதல் அதிகாரத்தில் நேற்று எரிபலிகளை எப்படி செலுத்தணும்னு வாசித்தோம். இன்றைக்கி 2வது அதிகாரத்தில் தானிய படையல்கள், தானிய பலிகள் எப்படி சொல்லணும், கிரெயின் ஆஃபரிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். 3வது பீஸ் ஆஃபரிங் அல்லது வெல்பீயிங் ஆஃபரிங், நல்லுறவு அல்லது அமைதி பலி எப்படி செலுத்தணும். இந்த இடத்துல பலின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் ஒரிஜினல் எபிரேய மொழியில் பார்த்தோன்னா அது அன்பளிப்பு, கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது ஆஃபரிங், ஒப்பு கொடுத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கான அர்த்தம். இந்த 5 பலிகளை 2 விதமாக பிரிக்கிறாங்க. முதல் 3, இந்த எரிபலி, தானிய பலி, நல்லுறவு பலி, இது 3மே கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தும் விதமாக, அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கம்யூனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் விதமான ஒரு பலியாக இருக்கிறது. அடுத்த கடைசி 2 என்ன அப்படின்னாக்க, அவருடைய உறவை திரும்பி ரெஸ்டோர் பண்ணுறது, அந்த ஒப்புரவு செய்வதில், அதுக்கான ஒரு அடையாளமான பலியாக தான் அடுத்த 4வது 5வது பலிகள் அமைய போகிறது. அதை நம்ம நாளைக்கு வாசிப்போம். அப்போது 2 விதமான பலிகள் செலுத்துகிறோம். நமக்கு இதெல்லாம் புரியுதுங்களா? இது எல்லாமே, இந்த 5 விதமான பலிகளும் இந்த நம்மளுடைய உறவை வெளிப்படுத்தக்கூடியது, எக்ஸ்பிரஸிங் அவர் கம்யூனியன் டு காட். இந்த பலிகளும் 3 பலிகளும் அவருடைய உறவை திரும்பவும் ஒப்புரவாக்குதல்,
அதை ரெஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த பலிகள், இந்த 5 பலிகளையுமே ஒரே பலியாக கடவுள் காமிச்சிட்டார். ஆண்டவர் தந்தையாக இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் அதை வெளிப்படுத்தும் விதமாகவும், அதை ஒப்புரவு திரும்பவும் அதை ஒன்று சேர்க்கும் விதமாகும். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சு விழுந்துட்டோன்னா பாவம் போக்கும் பலியாக அந்த பலிகளை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அந்த நற்கருணையில் ஆண்டவர் கொடுத்துட்டார். திருப்பலியில் நம்ம அதை செஞ்சிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கான அடித்தளம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பழைய ஏற்பாட்டில் கடவுள் அதை நமக்கு தயார்படுத்தி நம்ம மனங்களை புரிய வைக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம இந்த ஒப்புரவு, ஆண்டவரோடு இருக்க உறவை வெளிப்படுத்தும் பலி, அதே நேரத்தில் அது நம்மை ஆண்டவரோட உறவை திரும்பவும் ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த திருப்பலியை நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னோடய பாவத்துக்கு பலிகாரமாக இன்றைய திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அதனால நம்ம பாவ மன்னிப்பு சடங்கு வழிபாடு நம்ம செய்கிறோம் திருப்பலியில். அது பாவம் போக்கும் பலியாகவும் அது இருக்கிறது. இந்த 5 விதமான பலிகள், சிலது விலங்குகளை வைத்திருக்கும், சிலது வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கும், காய்கறிகளை கொடுக்கறது, தானியங்களை கொடுக்கறதாகவும் இருக்கும். ஸோ இந்த எல்லாமே அப்பம், அந்த திராட்சை ரசம், ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய உடல், இது எல்லாத்தையுமே அதில் ஒன்றிணைக்கிறது. இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பலி செலுத்துறது எதை குறிக்குது, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரு? ஆண்டவர் எல்லாமே அவரோட தானே, ஏன் அதில் ஒரு சிலதை எடுத்து முதற்கனிகளை எடுத்து கொடுக்க சொல்கிறாரு? இது எதை குறிக்குது அப்படின்னாக்க, நம்ம விலங்கை கொடுத்தாலும், தானியத்தை ஆண்டவருக்கு பலியாக கொடுத்தாலும், இல்லை அன்பளிப்பாக ஒப்பு கொடுத்தாலும், அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, அந்த டேர்ம் என்ன யூஸ் பண்ணால் குர்பான். குர்பான் அப்படின்னாக்க அது நம்ம ஒரு அன்பளிப்பாக ஒப்பு கொடுக்கறது, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஒரு எரி குர்பான், அல்லது இது ஒரு தானிய குர்பான் அப்படின்னு சொல்லலாம். ஜெபான்னா தான் பலின்னு அர்த்தம், சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். அதை அடிக்கடி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க, குர்பான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இறையியல் வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாருங்கள், விடுதலை பயணம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், இன்றைக்கி வாசித்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும், லேவியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், லேவியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் நம்ம வாசனா தெரியும், அந்த பலிகள் மேலே கையை வைக்க சொல்கிறாங்க. அந்த ஆடு மேலே, அந்த விலங்கு மேலே கையை வைக்க சொல்கிறாங்க. இதை இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இனிமேல் உன்னுடைய பிரதிநிதியாக அந்த ஆடு இப்போ மாறப்போகிறது. நம்ம அதனுடைய தலை மேலே கை வைக்கும் போது எனக்கு பதிலாக அந்த ஆடு அங்கே பலியாகிறது. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, ரிச்சுவலிஸ்டிக் செல்ஃப் ஆஃபரிங், நம்ம முழுமையாக கடவுளுக்கு கொடுப்பது. இப்போ நம்ம இந்த பலிகளை வாசிக்கும் போது நமக்கு என்ன மனசில் வரணும்னா, அந்த தியானியம் அங்கே எரிக்கப்படுவது போல் நான் என்னையே முழுமையாக அங்கே நான் எரிக்க உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அந்த எரி பலிகளாக இருக்கலாம், அது தானிய பலிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்னையே அந்த விலங்கு எப்படி வெட்டப்பட்டு அந்த உங்களுக்காக முழுமையாக அதை ஒரு தகன பலியாக கொடுக்கப்படுகிறதோ, அதே போல் என்னையே நான் முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு பதிலாக நான் அந்த மாதிரி உங்களுக்காக நான் முழுமையாக எரிந்து கரைந்து மறைந்து உங்களால் நான் நிரம்ப விரும்புகிறேன் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த பலிகள் அமைகிறது. இதில் இந்த சந்திப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி இதெல்லாம் நடக்குது. பின்னாடி இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு போய் சாலமன் கோயிலில் வச்சு சாலமன் கோயில் இந்த பலிகள் செலுத்தப்படும். பின்னாடி அது ஆண்டவர் இயேசு நிலையான ஒரே பலியாக அதை மாற்றி அதை திரும்பவும் ரத்தம் சிந்துதல் இல்லாத ஒரு பலியாக நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நம்ம இன்றைக்கி இந்த புதிய இஸ்ரேல் இந்த பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஒரே பலியாக இது எல்லாத்தையும் மொத்தமாக. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைய திருப்பாடல் 45 மாதா எங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறாங்க, முன்குறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இன்றைக்கி 45 அதிகாரத்தில் 9லேருந்து 17 வரைக்கும் நம்ம வாசிச்சோன்னா அது ஃபுல்லாக மாதாவை பற்றி தான். ஏன்னா பாருங்கள், அரசனுடைய வலதுபுறத்தில் பட்டத்தரசி அந்த ஓபேரின் பொன்னணிந்து அழகாக நிற்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இது எதை குறிக்கும் அப்படின்னாக்க, அரசருடைய வலதுபுறத்தில் அரசருடைய மனைவி நிற்க மாட்டாங்க. நம்ம பின்னாடி வாசிப்போம் 1 அரசர்கள் 2 அரசர்கள்லாம் அரசரனுடைய அம்மா தான் நிற்பாங்க. அவங்களுடைய பெயர் குவீன் மதர், அரச அன்னைன்னு நம்ம வாசிப்போம். அதுக்கு எபிரேய மொழியில் கெபிரா அப்படின்ற பெயர். கெபிரா அரச அன்னை அப்படின்னா அரசருக்கு அடுத்தபடியாக மிகுதியான வல்லமை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இடையே அரச அன்னைக்கு தான் உண்டு. ஆண்டவர் இயேசுக்கு அடுத்து அது மாதாவுக்கு தான் உண்டு. ஏன் ஆண்டவர் இயேசு சொல்கிறோம்? ஏன்னா யூதா குலத்திலேருந்து தான் நம்ம பார்த்தோம், யாக்கோபு ஆசீர்வாதம் கொடுத்தார் யூதா குலத்துக்கு. உன்னிடமிருந்தே அரசர்கள் வெளியே வருவாங்க, அந்த செங்கோல் உன்னை விட்டு வெளியே போகாது, உன்னுடைய ஆட்சி எல்லா மக்களும் உனக்கு கீழ்ப்படியும் வரைக்கும். எல்லா மக்களும் எங்கே கீழ்ப்படிச்சாங்க? யூதா குலத்தில் இருக்க எந்த அரசருக்கும் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் அது ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிய போகிறது.
கீழ் படிந்து கொண்டிருக்கிறது இந்த மொத்த உலகம். அப்போது யூதா குலத்திலிருந்து தான் தாவீது அரசர் வருகிறார். தாவீது அரசனுடைய அரியணையில் பின்னாடி அவரோட மகன் சாலமன் அமர்வார். நம்ம 1 அரசர்கள் 2 அரசர்கள்லாம் வாசிப்போம். அப்போது சாலமனுடைய அரசர் தாவீது அரசனுடைய அரியணைக்கு வலதுபுறத்தில் ஒரு அரியணை போடப்பட்டு அதில் அவங்க அம்மா அமருவாங்க, கெபிரா அமருவாங்க, அரச அன்னை அமருவாங்க. ஏன்னா பல மனைவிகள் இருக்கிறனால மனைவி யாரும் அமர மாட்டாங்க, ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அப்போ அந்த அம்மாவை வந்து அரசனையாக அமர்த்துவாங்க. இதுதான் தாவீதினுடைய வழிமரபில் அவங்களுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அப்போது வலதுபுறத்தில் அமர்றாங்க அப்படின்னா அதிகாரம், அந்த வல்லமை வலதுபுறத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், தந்தையின் வலதுபுறத்தில் போய் ஆண்டவர் இயேசு அமர்ந்தார்னு. ஆண்டவர் இயேசுடைய வலதுபுறத்தில் அப்போ யார் இருப்பா? மாதா தான் இருக்க முடியும். தந்தையின் வலதுபுறத்தில் ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் இயேசுடைய வலதுபுறத்தில் மாதா தான் இருக்க முடியும். ஏன்னா கபிரியேல் வானதூதர் வந்து மாதா கிட்ட சொல்கிறாங்க, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில், உங்களுடைய பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் கொடுப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் இயேசு வந்து எதில் அமர்ந்திருப்பாராம்? தாவீதின் அரியணையில். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் அரசர்கள் எல்லாம் அரசராக இருக்க போகிறார். ஆனால் அவர் எதில் உட்காந்துருக்காரு? தாவீதின் அரியணையில். அதையே மாதா கிட்ட வந்து கபிரியேல் வானதூதர் சொல்லணும். ஏன்னா மாதாவை தெரிஞ்சுக்கணும், அவங்க தாவீதின் அரியணையில் ஆண்டவர் இயேசு அமரப் போகிறார்னா அவங்க மாதா வந்து அவருக்கு வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பாங்க விண்ணகத்தில். அதனால தான் ஜெபதேயின் மக்கள் பாருங்கள், யோவானும் யாக்கோபுடைய அம்மா வந்து நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுகிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் ரோமையர்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அதிகாரத்துலேருந்து நீங்கள் அரசராக இருக்கும்போது உங்களுடைய வலதுபுறத்திலையும் இடதுபுறத்துலையும் என்னுடைய மகன்களை உட்காரணும்னு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அவருடைய அரசாட்சி இந்த உலகத்தோடையதல்ல, அவர் விண்ணகத்தில் போய் அமரப்போகிறார். ஆனால் இவங்க அது புரியாமல் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு இடம் இருக்குன்றதை அவர் தட்டி கழிக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார் பாருங்கள், அது என் தந்தை யாருக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரோ அவருக்கு தான் கொடுக்கணும். அப்போ இருக்குது ஏதோ ஒரு இடம், அது என்ன இடம், யாருக்கு, அது யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்கு கொடுக்க போகிறார். பேதுருவுக்கா பவுலுக்கா யாருக்கு கொடுக்க போகிறார்? ஆண்டவர் இயேசுடைய லெஃப்ட் சைடில் இடதுபுறத்தில் யார் இருப்பார்? தந்தை இருப்பார். ஏன்னா தந்தையின் வலதுபுறத்தில் இயேசு இருக்கிறார், நம்ம வாசிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் இயேசுடைய வலதுபுறத்தில் யார் இருக்க முடியும்? அவர் தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாக்க வலதுபுறத்தில் மாதா தான் இருக்க முடியும். அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், அவருடைய அந்த அரசரின் வலதுபுறத்தில் பட்டத்து அரசி நிற்கிறார் அப்படின்னு. இன்னொரு அழகான விஷயம் பாருங்கள், மாதாவுக்கு எவ்வளோ வல்லமை இருந்தாலும் மாதா எப்பயுமே தாழ்ச்சியோட ஆண்டவருக்கு அடிபணிஞ்சு தான் இருப்பாங்க. அதை நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள். 45வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். அந்த அரசி வந்து அந்த அரசருக்கு வந்து அடிபணிந்து வணங்குவாங்களாம். பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. 11வது வசனத்தில் அந்த அரசி வந்து அரசருக்கு பணிஞ்சு தான் நடப்பாங்க. ஆனால் அந்த அரசியை கடவுள் உயர்த்துவார். பாருங்கள் 12வது வசனத்தில், தீர் நகர மக்கள், அதாவது பிற இனத்தவர்கள் எல்லாம் பரிசில் பல ஏந்தி நிற்பர், செல்வமிகு சீமான்களும் உன்னருள் வேண்டி நிற்பர். தீர் நகர் யார்? இஸ்ரேல் மக்கள் கிடையாது, அவங்க பிற இனத்தவர்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இனம் கிடையாது. அப்போ தீர் நகர் மக்கள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாவிகள். அப்போ பாருங்கள், இன்றைக்குமே பிற இனத்தவர்களும் பாவிகளும் இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடிய தீர் நகர் மக்கள் பரிசுகள் பல ஏந்தி வராங்க. வேளாங்கண்ணியில் பார்ப்போமே, எல்லா உலகம் ஃபுல்லாக குவாதலுப்பே, லூர்து, ஃபாத்திமா, எல்லா இடத்துலையும் பாருங்கள் பிற இனத்து மக்கள், பிற மதத்து சகோதர சகோதரிகள் மாதா கிட்ட வராங்க, பரிசுகளோடு வராங்க, வேண்டுதல்களோடு வராங்க. பாவிகளாகிய நம்மளாம் மாதா கிட்ட போகிறோம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் மாதா என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பணிஞ்சு நடக்கிறாங்க. அவங்க தாழ்ச்சி தான் அவங்க வல்லமைன்னு சொல்லி தீய ஆவிகள் கூட மாதாவுக்கு சான்று பகிர்கிறது. எக்ஸாசிசமில், பேய் ஓட்டும் சடங்கில். இது பாருங்கள், மாதாவுடைய தாழ்ச்சி வெளிப்படுத்துது. அதே போல் பாருங்கள் 15வது வசனத்தை பாருங்கள், மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். மாதா முன்னேற்றம் அடைஞ்சப்போ அப்படி தான் இருந்திருக்கும்ல விண்ணகம். மன்னவர் யார்? ஆண்டவர் இயேசு. அவருடைய மாளிகை எது? விண்ணகம். அதுக்குள்ளே நுழையும் போது மாதா முன்னேற்பு அடைந்து உள்ளே நுழையும் போது எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியோடையும் அக்களிப்போடையும் வானதூதர்களும் புனிதர்களும் மாதா வரவேற்றிருப்பாங்க இல்லையா? தந்தையரின் அரியணையில் மைந்தரை வீற்றிருப்பர். மாதாவுடைய தந்தை யார்? கடவுள். அவருடைய அரியணையில் யார் அமர்ந்திருக்க போகிறார்? அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு. நம்ம பின்னாடி வாசிப்போம். நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்கும்போது வெற்றி, நம்ம இறுதி வரைக்கும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் அவருடைய கட்டளையிலும் கடைபிடிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு சேர்ந்து என் அரியணையில் ஆட்சி செலுத்த உங்களை நான் வைப்பேன் அப்படின்றார். பாருங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நம்மளாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஆட்சி செலுத்துவோமா? அதான் சொல்கிறாரு,
உன் தந்தையரின் அரியணையில் உன் மைந்தர் வீற்றிருப்பார். மாதாவுக்கு மைந்தர்கள் யார்? முதல் பையன் ஆண்டவர் இயேசு. மற்ற பசங்க மற்ற பிள்ளைகள் நம்ம தான். கடைசி வசனம் பாருங்கள், என் பாடல் வழியாய் உன் பெயரை நிலைக்க செய்வேன், ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். ஓ மை காட், இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும்? இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையால் என்று வாழ்த்திடுமே. மாதா அதை தான் சொல்கிறாங்க, இதை கோட் பண்ணுறாங்க. ஏன்னா மாதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கப்ரியேல் வந்தது தான் சொல்கிறாங்க, உன்னுடைய குழந்தைக்கு அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அவர் கொடுப்பார். மாதாவுக்கு தெரியுது. அப்போது திருப்பாடல் 45 நிறைவேறப் போகிறது மாதாவில். இந்நாள் முதலாம் எல்லா தலைமுறையினரும் உம்மை வாழ்த்திடுவர். இன்றைக்கி அதை தான் நம்ம ஒவ்வொரு ஜெபமாலையிலும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். திருப்பாடல் 45 இருக்குது, அங்கே லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரத்தில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே மாதாவுடைய பெயரை வாழ்த்தணும், சிறப்புற செய்யணும், நிலைக்க செய்யணும். அதனால தான் பாருங்கள், உலகம் ஃபுல்லாக கோயில்கள் அதிகமாக இருக்கிறது மாதாவுடைய பெயரில் தான். உள்ள யாரை வழிபடுகிறோம்? ஆண்டவர் இயேசுவை. யாரை மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவர் இயேசுவை. ஆனால் யார் பெயரில்? மாதாவோட பெயரில் நடக்குது. ஏன்னா மாதா வழியாயும் மாதாவின் வழிமரபு வழியாயும் தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்து வரதெல்லாம் கடைசியாக மாதாவிலும் மாதாவின் வித்தாகி ஆண்டவர் இயேசுவிலும் தான் நிறைவேறுகிறது. ஆனால் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் இவ்வளவு மகிமைகள் மாதாவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்கள கடவுளை வழிபடலை, ஆனால் அவங்கள அம்மாவாக நம்ம போற்றுவோம், அம்மாவாக நம்ம வாழ்த்துவோம். யாரும் அதை கேட்க முடியாது. உலகம் முடியும் வரை இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அன்பர்களே, நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த விடுதலை பயணத்தை நம்ம வாசிப்போம். நாளை தினத்தில் நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.